சுய அடக்கத்தின் விழிப்புணர்வு. 1. அறிமுகம். நம்மை நாமே புரிந்து கொள்ளாத வாழ்க்கை ஒரு வரைபடமில்லாத பயணம்தான். ஒரு வரைபடமில்லாமல் பயணிக்கும் மனிதன் எங்கு செல்கிறான் என்று அவனுக்கே தெரியாது. அதுபோல நம்மை நாமே புரிந்து கொள்ளாமல் வாழும் மனிதன் வாழ்க்கையின் இலக்கை எட்ட முடியாது. அதற்கான திறவுகோல்தான் சுய அடக்கம். அதன் அடிப்படை மூலக்கல்தான் விழிப்புணர்வு. 2. மனதின் 3 அடுக்குகள். நம் மனம் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி 3 மாடிகளாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மாடியும் தனித்தனியாக நம் வாழ்வை கட்டுப்படுத்துகிறது. 2. சிந்தனை மனம். இது மேல்தள அலுவலகம் போல. நம்முடைய தற்போதைய யோசனைகள், தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாம் இங்கேயே உருவாகின்றன. உதாரணம், நாளை நான் சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும் என்று யோசிப்பது. இதுதான் சிந்தனை மனம். அடிமனது. இது நினைவுகளின் பெரிய களஞ்சியம். நாம் பார்த்தது, கேட்டது, அனுபவித்தது எல்லாம் இங்கே சேமிக்கப்படுகிறது. சில சமயம் மறந்த நினைவுகள் திடீரென்று மேலெழும். அதுவே அடிமனத்தின் தாக்கம். உதாரணம், ஒரு வாசனை திடீரென்று உங்களை ஒரு பழைய நினைவுக்கு அழைத்து செல்கிறது. இதுவே அடிமனத்தின் சக்தி. அறியாமை மனம். இது நம்மை அறியாமலேயே இயக்கும் இயந்திரம். பழக்கங்கள், தன்னிச்சையான செயல்கள் எல்லாம் இதிலிருந்தே பிறக்கின்றன. உதாரணம், சூடான அடுப்பை தொட்டவுடன் கை தானாக விலகுவது. இதுதான் அறியாமை மனத்தின் செயல். 3. சிந்தனை முதல் செயல் வரை. ஒவ்வொரு செயலும் ஒரு சிந்தனையிலிருந்து பிறக்கிறது. அந்த சிந்தனை உணர்ச்சியால் வலுவடைகிறது. அது முடிவை உருவாக்குகிறது. முடிவு செயலை உருவாக்குகிறது. சூத்திரம்: சிந்தனை, உணர்ச்சி, முடிவு, செயல். உதாரணம், நான் ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைத்தாய். தினமும் சில பக்கங்கள் எழுதினாய். சில மாதங்களில் புத்தகம் உருவாகிவிட்டது. இதுதான் சிந்தனையின் சக்தி. 4. நரம்பியல் மந்திரம். நம் மூளையின் அடிப்படை கட்டமைப்புதான் நியூரான்கள், நியூரான்ஸ். அவை தகவலை மின்சாரம் போல வேகமாக அனுப்புகின்றன. டென்ட்ரைட் தகவலை பெறும் கம்பி. ஆக்சான் தகவலை அனுப்பும் கம்பி. சயனாப்ஸ் தகவல் தாவும் இடைவெளி. 3 படிக்குறிப்பு. DES. இந்த நரம்பு பாதைதான் நினைவு, சிந்தனை, உணர்ச்சி, செயல் ஆகியவற்றின் அடிப்படை வழி. 5. மனமும் உடலும். தத்துவஞானி டெக்கார்டு சொன்னார், மனம் உடலை மாற்றும், உடலும் மனதை மாற்றும் என்று. நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைத்தால் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்போம். அதேபோல உடலை இயக்கத் தொடங்கினால் மனமும் புத்துணர்ச்சி பெறும்.